இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா Realme 11X 5G அப்படின்ற இந்த ஒரு மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கு அண்ட் இந்த ஒரு மொபைலை நீங்கள் இந்த பட்ஜெட்க்கு வாங்கலாமா வேணாமான்ற எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அவங்க எப்பவுமே கொடுக்குற மாதிரி இந்த எல்லோ கலர் பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பெக் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் உள்ளே இருக்க மொபைல்லையும் அந்த ஸ்பெக் தான் இருக்கா அப்படின்றதையும் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது ஒரு 5G ஃபோனுன்றதுனால இதோட ஸ்பீடையும் நம்ம இந்த ஒரு மொபைலை அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ மேலேயே அவங்க 5Gன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் அண்ட் 33 வாட் ஊக் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர எல்லா ரியல்மி ஃபோன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 33 வாட் தான் அவங்க மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. பட் அதோட சார்ஜிங் ஸ்பீடு என்ன இருக்குது அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே டாப்லேயே டேர் டு லீப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பாக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போவுமே இந்த ஒரு பாக்ஸை டாப்பில் வச்சு அவங்க மொபைலோட கேஸை இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிம் எஜெக்டிங் டூலும் அண்ட் ரெகுலர் புக்லெட்ஸும் பார்த்தீங்கன்னா இதிலே வச்சு தான் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஒயிட் கலரில் கொடுக்குறவங்க இப்போ கிரே கலரில் மேட் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் சூப்பராக கிளாஸி லுக்கில் பார்த்தீங்கன்னா பேக் பேனல் இருக்குது. பட் இது கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான், இது கிளாஸ் கிடையாது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பாட்டமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் இருக்குது அண்ட் சார்ஜிங் போர்ட் இருக்குது அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்டும் அண்ட் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர்ஸும் கொடுத்துட்டாங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் 64 மெகா பிக்சல் ஏஐ கேமரா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம் போடுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாக்ஸில் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஎஸ்பி கேபிள் தான், டைப் சி கேபிள் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபோனோட கேமிங் டெஸ்ட் அண்ட் கேமரா டெஸ்ட் தனியாக வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் மேக் பண்ணி உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் ஆன் பண்ணி எல்லா செட்டப்பும் பண்ணியாச்சு. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோனில் நம்ம எல்லா ஃபீச்சர்ஸும் அவங்க கொடுத்துருக்க மாதிரியே இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கலாம். Realme UI 4.0 வெர்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனுக்கு அடுத்த 3 வருஷத்துக்கு அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வாங்கியிருக்க வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜ் தான். ஸோ இதில் கொடுத்துருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டோட ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்குறோம். நம்ம ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகுது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம குறை சொல்ல முடியாது. அண்ட் இதில் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமரா 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்கிறதால கேமராவோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா இவங்க மேக் பண்ணியிருக்க இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் எல்லா ஃபோன்லேயும் 20x டிஜிட்டல் ஜூம் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு ஃபோனில் 10x தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு ஃபோனில் 20x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சில கேமரா சாம்பிள்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் நான் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் எடுத்த ஃபுட்டேஜ் தான். அண்ட் வீடியோ சாம்பிள்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் இருக்குது. ஸோ இந்த ஒரு மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் கொடுத்துருந்தாங்க. பட் நான் வந்து ரியல்மி ஸ்டோரில் அஃபிஷியலாக பர்ச்சேஸ் பண்ண 2000 கூப்பன் கோடோட பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஓவராலாக இந்த ஃபோன் எனக்கு வெறும் 13,000ல் பார்த்தீங்கன்னா கிடச்சிது. 5G ஃபோன் அப்படின்றதுனால எந்த ஒரு லேகும் இல்லாமல் எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். கேமராவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு சில கேமரா சாம்பிள்ஸை நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.